அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோமாய் இருக்கிற பிதாவை. இவ்வளவு நாளா அவாதிகாரம் இருந்துச்சு, இனி அவாதிகாரம் இல்ல, இனி உன் அதிகாரம் தான் நடக்க போகுது. ஏன்? இந்த ராஜ்யம் உனக்குள் வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும். இப்ப அவர் ராஜ்யம் வெளியில இருக்குது. வெளியில இருக்கிற ராஜ்யத்தை அடக்கிற சக்தி உள்ள இருக்கிற உன் ராஜ்யத்துல நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அதனால இயேசு தைரியமா சொல்றாரு, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்களுக்கு சுகம் உண்டாகும், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏது ஒன்றை கொடுத்தாலும் அது அவர்களை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ராஜ்யம் சாவையே ஜெயித்த ராஜ்யம். எனக்குள்ள இருக்கிற ராஜ்யம் சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும், சாத்தானுடைய சகல வல்லமைகளையும், சாத்தானுடைய சகல பலன்களையும் ஒன்றிலமாக்கி உறிந்து கொண்டு அவை வெளியரங்கம் கோலமாக்கினார் வேதம் சொல்லு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கலங்கிச்சா? இப்போ எனக்குள்ள இருக்கிற ராஜ்யம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? எதை எதிர்க்குது சொல்லுங்க? எதை எதிர்க்குது? இப்ப இருளின் அதிகாரத்தை எதிர்க்குது. அது எதை எதிர்க்குது? விளங்கிச்சா? விளங்கலையா? விளங்குறவங்க மட்டும். அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு